கல்யாண மாலையில் சரண்யா தேவி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். இப்போ எனக்கு இருக்கிறது ஒரே மகதாவா. சரி, எங்கள் நேட்டிவ் எங்கே? நீங்கள் சென்னை தான். நேட்டிவ் வந்து எனக்கு வந்து செங்கல்பட்டு பக்கம் சாலவாக்கன்ற கிராமம். எங்கள் அப்பா நான்லாம் பிறந்தது. சரி, மருமகன் எப்படி வேணும் உங்களுக்கு? ஒரு நல்ல ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். ஓகே. என் மகளுக்கு எங்களுக்கு வந்து ஒரே ஒரு மகனால எனக்கு எந்த ஆம்பளை பசங்களும் கிடையாது. சரி. வீட்டுக்கு ஒரு நல்ல பிள்ளையாகவே இருந்து ஓகே, ஒரு க்ளீன் ஹேபிட் நல்ல பழக்க வழக்கங்களோட இருந்தோம். நல்ல விஷயம். முதலியார் இதுலேயே இருந்தால் நல்லா இருக்கும் எங்களுக்கு. அது ஓகே, ரைட். சொல்லுங்கம்மா. என் மகன் நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருப்பா. சரிம்மா. அவளுக்கு ஏற்ற மாதிரி மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல மனவகம் வேணும். வெரி குட். சந்தோஷமான வாழ்க்கை அமையணும். நல்ல விஷயம்மா. சரண்யா தேவி என்ன படிச்சிருக்கிறீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? நான் பிகாம் MBA படித்து முடிச்சிருக்கேன். ஓகே. இப்போது HCLல ஃபினான்ஷியல் அனலிஸ்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. 2 months தான் அது ஜாயின் பண்ணி. வெரி குட். கணவன் எப்படி வேணும்? நல்ல ஹஸ்பண்டாக இருக்கணும். PG ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படித்தவராக இருக்கணும். சரி. ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். ஓகே. எப்போவுமே எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும். எனக்கும் ஃபேமிலிக்கும் எப்போவுமே சப்போர்ட்டிவாக இருக்கணும். அதே மாதிரி நீங்களும் இருப்பீங்க? நானும் இருப்பேன். ஃபேமிலி நம்ம ஃபேமிலின்னு சொல்லணும். உன் ஃபேமிலி என் ஃபேமிலி இருக்கக்கூடாது, நம்ம ஃபேமிலின்னு சொல்லணும் எப்போவுமே. நல்ல விஷயம். நானும் எந்த சுச்சுவேஷன்லேயும் சப்போர்ட்டிவாக இருப்பேன், அவரும் அதே மாதிரி இருக்கணும். வெரி குட். அப்புறம் டால் அண்ட் ஹேண்ட்ஸமாக இருக்கணும். டால் அண்ட் ஹேண்ட்ஸமாக இருக்கணும். நிச்சயமாக நீங்கள் கேட்குற மாதிரி ஒரு அழகான அருமையாக படித்து உங்கள் குடும்பத்தையும் அவங்க குடும்பத்தையும் ஒரே மாதிரி பார்த்துக்கக்கூடிய தன்மையுடைய சிறந்த கணவன் உங்களுக்கு, அருமையான மருமகன் உங்களுக்கு கல்யாண மாலை மூலமாக உடனடியாக வந்து அமைவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள். வணக்கம். ஆர் சரண்யா தேவி, பதிவெண் 693786, வயது 22, பிகாம் MBA முடித்தவர், ஃபினான்ஷியல் அனலிஸ்டாக HCLல் சென்னையில் பணியில் உள்ளவர். இவர் நன்கு படித்து நல்ல பணியில் உள்ளவரனை எதிர்பார்க்கிறார். சரண்யா தேவி பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் கார்த்திகேயன் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். இது 31, பிகாம் மேலும் MBA பண்ணியிருக்கிறாரு. துபாயில் டாக்குமெண்டேஷன் எக்ஸிக்யூட்டிவாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. டிகிரி படித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு எதிர்பார்க்கிறாரு. கார்த்திகேயன் எதிர்பார்ப்புக்கேற்ற நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் யுகேந்திரன் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். 27, பிகாம் MBA மேலும் MA பண்ணியிருக்கிறாரு. சென்னையில் ப்ராசஸ் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு நினைக்கிறாரு. யுகேந்திரன் நினைக்கிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் US பாஸ்டனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற சரவணன் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். சார், நான் வந்து மதுரை நேட்டிவை சேர்ந்தவன். சரி. வேலை நிமித்தமாக சென்னையில் வந்து 35 வருஷமாக இருக்கிறேன். ஓகே. ஒரு ஆண் ஒரு பெண். சரி. பெண் வந்து கல்யாணம் ஆகி 7 வருஷம் ஆச்சு. ஓகே. பையன் வந்து இங்கே சென்னையில் பிறந்து வளர்ந்து படிச்சுட்டு BE கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கிறான். சரி. இப்போ வந்து இன்ஃபோசிஸ் விஷயமா கம்பெனி சார்பாக சரி 7 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கிறான். ஓகே. இப்போ USAல பேஸில் வந்து ஒரு கம்பெனியில் இன்டர்வியூ அட்டன் பண்ணி அங்கே இருக்கிறான். மாறிட்டார். ஓகே. ஒரு 3 வருஷமாவது அங்கே இருக்கிறதாக முடிவு பண்ணி இருக்கிறாரு. சரி. இப்போ அவனுக்கு வரன் தேடிட்டு இருக்கிறோம். நாங்கள் வந்து பிள்ளை கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க. சரி. எங்களுக்கு வந்து
சைவ முதலியார், சைவ செட்டியார் அல்லது திருநெல்வேலி சைவம். சைவம் தானே பையன்? சைவம் தானுங்க. ஓகே. ஆமாம், அது மாதிரி எதிர்பார்க்குறோம். ஓகே, சொல்லுங்கம்மா. மருமகள் எப்படி வேணும்? நல்லா படித்தவங்களாக இருக்கணும். சரி. எங்கள் குடும்பத்துக்கு ஏற்ற மருமகளாகவும் அழகான பொண்ணாக இருக்கணும். சரி. எல்லா சொந்த பந்தங்களையும் அனுசரித்து போகக்கூடியவங்களாக இருக்கணும். சரி, ரைட். ஓகே. பையன் ரொம்ப அமைதியான டைப் அவன். ஓகே. எல்லாருக்கூடயும் ஃப்ரெண்ட்லியாக பழகக்கூடிய டைப் அவன். நல்லது. சரவணனுக்கு நல்ல மனைவி, உங்கள் குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல மருமகள் கல்யாண மாலை மூலமாக உடனடியாக கிடைப்பாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள். வணக்கம். எம் சரவணன், பதிவேன் 733067, வயது 31, பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவர். கன்சல்டன்டாக யுஎஸ்ஏவில் பாஸ்டனில் பணியில் உள்ளவர். இவர் நன்கு படித்து பணிக்கு செல்ல விருப்பமுள்ள மணமகளை எதிர்பார்க்கிறார். சரவணன் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் ஜெயஸ்ரீ இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 25, எம்எஸ் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கிறாங்க. வெள்ளூரில் இருக்கிறாங்க. பிஜி அல்லது ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் அல்லது பிஸ்னஸில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க. ஜெயஸ்ரீயின் விருப்பத்திற்கேற்ற நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் ஜெய் ஆனந்த் குமார் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 34, டிப்ளமா இன் எலக்ட்ரிக்கல் முடிச்சுட்டு பெங்களூரில் ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. டிப்ளமா அல்லது டிகிரி முடித்த அழகான பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு நினைக்கிறாரு. ஜெய் ஆனந்த் குமார் நினைக்கிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நாம் எங்கே போய் நிற்கும் தெரியுமா? பீஸா, பர்கர், அப்படியே இந்த டெம்பரோ மேண்டிபுலார் ஜாயிண்ட் உடஞ்சி போனாலும் போயிடும். வாயை இவ்வளவு தூரம் பொளந்து அந்த பஜ்ஜியை அந்த இதை எடுத்து சாப்பிட்றாங்க. கல்யாண மாலையில் உங்கள் வீட்டு வரன் பற்றிய விவரங்களை பதிவு செய்ய லாகான் செய்யவும் kmmatrimony.com. மேலும் விவரங்களை பெற கல்யாண மாலை 6/1 ராமசாமி ஸ்ட்ரீட், டி நகர், சென்னை 17. ஃபோன் 24341400. ஃபர்ஸ்ட் கிளாஸ் வரன், நல்லா படிச்சிருக்காரு. பிஇ எம்பிஏ, கோல்டு மெடலிஸ்டா, காலேஜே ஒரு கலக்கு கலக்குனவன். எம்என்சில நல்ல வேலையா, நீ கேட்ட மாதிரியே. போட்டோவை பார்த்தேன், அழகா இருக்காடா. மாடர்ன், அதே சமயம் ட்ரெடிஷனல். தெய்வ பக்தியுள்ள பையன். நல்ல ஃபேமிலியாம்பா. ஸ்மார்ட், 5'7", ஃபேர், ஹேண்ட்ஸம் பாய். உனக்கேத்த பையன்மா. அருமையா சமைப்பாளா, ஒன்ன மாதிரி இல்ல. பிரமாதமா பாடுவாரா. மிருகஸ்ரேஷம், மேஷராசி. ஜாதகம் பர்ஃபெக்ட்டா புரிஞ்சிருக்கு. பேரு அபிதா குஜலாம்பாள். அவ பாட்டியோட பேரு. நைஸ் நேம். கார்த்திக். நைஸ் காம்பினேஷன். அனு, கார்த்திக். அப்புறம் என்ன, முடிச்சிட வேண்டியதுதான். இதேதான் நாங்களும் சொல்றோம். லட்சக்கணக்கான இல்லங்களை உருவாக்கும் இனிய பணியில் கல்யாண மாலை. மாதம் 2 முறை இதழ். kmmatrimony.net வெப்தளம். திருமண திருவிழா. கல்யாணம்னா கல்யாண மாலைதான். ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே, பொக்கிஷமாக நெஞ்சில் புதைந்த நினைவுகளை நான் ஞாபகம் வருதே. ஞாபகம் வருது. யுஎஸ் அட்லாண்டாவில் நடைபெற்ற கல்யாண மாலை நிகழ்ச்சியில் மறந்து போன பழைய உணவு பழக்கங்களை பற்றி நினைவூட்டுகிறார் டாக்டர் சிவராமன். சென்ற வார தொடர்ச்சி. நம்ம தேசிய உணவியல் நிறுவனம்னு ஹைதராபாத்தில் ஒன்று இருக்குது. அந்த உணவியல் கழகத்தில் அவங்க உலகத்தில் உள்ள எல்லா பழங்களையும் எடுத்து எந்த பழங்கள் இந்திய மக்களுக்கு ஏற்புடைய பழம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்க. அவங்க உலகத்துலேருந்து ஸ்ட்ராபெரி எடுத்தாங்க, இந்த ஊரில் இருந்து ரோஸ்பெரி, எல்லா பழங்களையும் வைத்து கொண்டு எந்த பழம் மிகச்சிறந்த ஒரு ப்ரோஆக்டிவ் தன்மை இருக்குது, எதில் ஹை கலோரி இருக்குது, எதில் நிறைய விட்டமின்கள் மினரல்கள் எல்லாம் சினர்ஜிக்காக பொதிந்து இருக்குது அப்படிலாம் பார்த்து ஒரு பழத்துக்கு முதலிடம் கொடுத்தார்கள். எந்த பழம் தெரியுமா? கொய்யாப்பழம். அதுவும் சிவப்பு கொய்யாப்பழம். இன்னைக்கு வரைக்கும் பழக்கடையில் கொய்யாப்பழம் அலங்காரப்பட்டு எங்கேயும் உட்கார்ந்துருக்காது. அது கூறு போட்டு வெளியே தான் போட்டு வச்சுருப்பான். ஆனால் அந்த சிவப்பு கொய்யாப்பழத்தில் அவ்வளவு சத்து நிறைஞ்சிருக்கு. ஆனால் நாம் அதுக்கு என்ன மரியாதை கொடுக்குறோம் தெரியுமா? போடாங்கொய்யா. ஆனால் அது ஒரு அவமான சின்னமாக பார்க்கப்படுது. நண்பர்களே, நாம் மறந்து போன, இழந்து போன, தொலைந்து போன எத்தனையோ உணவுகள் ஒவ்வொன்றும் நம்ம உடலுக்கு உறுதி தரக்கூடியது. நம்ம நாட்டில் அதிகமாக யூஸ் பண்ண 2 எண்ணெய் நல்லெண்ணெய் ஒன்றும் தேங்காய் எண்ணெய் ஒன்று தான். தமிழரும் தாவரமும்னு ஒரு நூல் பேராசிரியர் கிருஷ்ணமூர்த்தி எழுதின நூல். அந்த நூலை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த எண்ணெய் எவ்வளவு காலமாக இந்த ஊரில் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி
தேங்காயை வந்து பிள்ளையாரை தவிர வேறு யார்கிட்டையும் காட்டுறதே இல்லை. தேங்காயை கொலஸ்ட்ரால் ஏறிடுங்க, தேங்காய் எண்ணெயை கிட்டேயே கொண்டு வராது அப்படிங்கிறான். தேங்காயில் ஒரு கொழுப்பு அமிலம் இருக்குது, அது ஒரு சேச்சுரேட்டட் ஃபேட்டு தான். ஆனால் அந்த சேச்சுரேட்டட் ஃபேட்டு தான் இருக்கே ஒழிய அதில் வந்து நேரடியாக கொலஸ்ட்ரால் கிடையாது. எந்த தாவர எண்ணெய்களிலும் நேரடியாக கொலஸ்ட்ரால் கிடையாது. விலங்கிலிருந்து வரக்கூடிய எண்ணெய்களில் மட்டும்தான் கொழுப்பு நேரடியாக கொலஸ்ட்ரால் இருக்கும். ஆனால் அந்த சேச்சுரேட்டட் ஃபேட் மட்டுமா இருக்குது அதில் இருக்கிறது லாரிக் அமிலம் தான் அந்த சேச்சுரேட்டட் ஃபேட். அதோடு சேர்ந்து ஒரு அமிலத்தை இந்த ஊர்க்காரங்க பிரித்து எடுத்தாங்க, ஒரு பொருள், அதுக்கு பேர் மோனோலாரின்னு பேர். அந்த மோனோலாரின் நேரடியாக மாரடைப்பை தடுக்கக்கூடிய பொருள், நேரடியாக நோய் எதிர்ப்பாற்றலை கொடுக்கக்கூடிய ஒரு பொருள். அதை விட ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, அந்த மோனோலாரின் இருக்கக்கூடிய தேங்காய் எண்ணெயை தவிர இருக்கக்கூடிய ஒரே ஒரு இடம் என்னன்னா தாய்ப்பால் மட்டும்தான். அவ்வளவு சிறப்பான ஒரு பொருள் தேங்காய் எண்ணெய். நம்ம வீட்டில் குழந்தைகளுக்கு தேங்காயை காட்டாமல் இருந்தால் அது மிகப்பெரிய அநீதி. நம்ம வீட்டில் பெரியவங்க இருக்காங்க, ஒரு வேளை கெட்ட கொழுப்பு மிக அதிகமாக இருக்குது, அவர் ஒரு செடன்ட்ரி லைஃப்லேயே இருந்து கொண்டு இருக்கிறார், அவருக்கு கண்டிப்பாக கொழுப்பு உணவுகள் குறைவாகத்தான் கொடுக்கப்பட வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவருக்கு நம்ம வந்து தேங்காய் எண்ணெயில் பொரித்து சீடை கொடுக்க வேண்டாம். ஆனால் வீட்டில் இருக்க குழந்தைகளுக்கு அந்த தேங்காயில் சட்னி அரைச்சி கொடுத்தாலோ இல்லை தேங்காய் பூவை நம்ம காய்கறிகளில் தூவி கொடுத்தால் மட்டும்தான் நோய் எதிர்ப்பாற்றல் மிக அதிகமாக இருக்கும். நண்பர்களே, உங்களில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த ஊரில் நிறைய அட்டோபிக் டெர்மடைட்டிஸ்னு வரும். குழந்தைகளுக்கு பிறந்தவுடன் அதிலிருந்து ஒரு 4-5 வயதுக்குள்ள குறிப்பாக ஏஷியன் ஜீன் உள்ள, இந்தியன் ஜீன் உள்ள சைல்டு இங்கே அமெரிக்கன் பார்ன் சைல்டில் நிறைய பேருக்கு இருக்குது. அவர்களுக்கெல்லாம் வர்றது வந்து அந்த ஒவ்வாமையினால் வரக்கூடிய ஒரு அரிப்பு. அதற்கு அந்த நோய் எதிர்ப்பாற்றலை சீர் செய்வதற்கு தேங்காய் சட்னியும் தேங்காய் பாலும் போதும். அவ்வளவு சிறப்பான உணவு. ஆனால் அந்த உணவெல்லாம் விட்டுட்டு நாம் எங்கே போய் நிற்கும் தெரியுமா? பீஸா, பர்கர், அப்படியே இந்த டெம்பரோ மேண்டிபுலார் ஜாயிண்ட் உடஞ்சி போனாலும் போயிடும். வாயை இவ்வளவு தூரம் பொளந்து அந்த பஜ்ஜியை அந்த இதை எடுத்து சாப்பிட்றாங்க. உணவுக்கு ஒரு இலக்கணம் சொல்லியிருக்காங்க. அந்த உணவு எப்படி, உணவு எதனால் செய்யப்பட்டுள்ளது, அதில் என்னென்ன கலந்திருக்கு, எப்படி பயிராக்கப்பட்டு வருது, எப்படி பக்குவப்படுத்தப்பட்டு வருகிறது, எப்படியெல்லாம் பாதுகாக்கப்பட்டு வருகிறது, எப்படி பரிமாறப்படுகிறதுங்கிற வரைக்கும் இருந்தால் தான் அதுக்கு பேர் உணவு. அந்த உணவு என்பது வெறும் பசிக்காகவோ ருசிக்காகவோ மட்டும் இல்லை, அதையும் தாண்டி உடல் நலத்திற்கு ஏதாவது ஒரு வகையில் நல்லது செய்தாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அத்தனை சித்த மருத்துவமும் ஆயுர்வேத மருத்துவமும் தமிழர்களுடைய அத்தனை பாரம்பரிய நூட்களும் சொல்லிட்டு வருது. இதைத்தான் 1985 ஜப்பானிய விஞ்ஞானிகள் வந்து சொன்னான். ஃபுட்டுன்னா அது வந்து இட் ஷுட் நாட் ஈல் ஒன்லி கலோரிஸ், இட் ஷுட் நாட் கிவ் ஒன்லி ப்ரோட்டீன், விட்டமின்ஸ், இதெல்லாம் இருக்கக்கூடாது. இட் ஷுட் ஹேவ் சம் ப்ரோஆக்டிவ் ஆக்ஷன், இட் ஷுட் ஹேவ் சம் ப்ரிவென்டிவ் ஆக்ஷன் அப்படியெல்லாம் சொல்லி அந்த உணவுக்கு பேர் ஃபங்க்ஷனல் ஃபுட் அப்படின்னு ஒரு வார்த்தையை கொண்டு வராங்க. நம்ம ரொம்ப எளிதாக நம் தமிழர்கள் சொல்லியிருக்காங்க, உணவே மருந்து, மருந்தே உணவு. எவ்வளவு ஒரு தீர்க்கமான சிந்தனை உள்ள ஒரு சமூகமாக நாம் இருந்திருக்கிறோம். மிளகாவத்தில் தனியாக பொடி பண்ணி தூவுறான். அந்த மிளகாவத்தில் கீழே உள்ளதில் ஏதாவது உனக்கு நடக்காமல் போனாலும் மேலே நான் தூவுறேன், அதில் மொத்தமாக போய் சேர்ந்துரு அப்படின்னு. வீட்டுக்கு யாராவது ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு போனாங்கன்னா அவங்க போன உடனே இவங்க என்ன ஆளுக அப்படின்னு கேட்பாங்க. நான் அப்படியெல்லாம் கேட்குறதே இல்லையே, ஜாதி மத பேதம் இல்லாத முற்போக்குவாதி நான். ஞாபகம் வருதே பேச்சரங்கில் மறந்து போன உணவு பழக்கங்களை டாக்டர் சிவராமன் நினைவுபடுத்த வாழ வைத்த தியாகங்கள் பற்றி நினைவு கூற வருகிறார் அட்லாண்டாவில் வாழும் ஜெயா மாறன். வரன்களை அறிமுகப்படுத்திய பிறகு கல்யாண மாலையில் பிரசாந்த் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். நான் ஓய்வு பெற்ற தமிழாசிரியர். சரிங்க. என்னுடைய நேட்டிவ் வந்து தருமபுரி. தருமபுரி, ரைட். நான் சென்னையில் வந்து 50 ஆண்டுகள் ஆகுது. நல்லதுங்க. கிரசன்ட்டில் தான் ஒர்க் பண்ணேன், வண்டலூர். சரி. எழுத்தாளரும் கூட. வெரி குட். எனக்கு ஒரு டாக்டர் உண்டு. ஓகே. அந்த டாக்டருக்கு கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்க இருக்குது. வெரி குட். அவளும் MCA படிச்சிருக்கா. சரி. இப்போ வந்து இவனுக்கு வரன் தேடிக்கிட்டு இருக்கோம். சரி. நல்ல வரனா தேடி கொடுக்கறது. என்னுடைய மகன் வந்து பிடெக் படிச்சிருக்கான். சரி. நல்ல பெண்ணாக நாங்கள் தேடிக்கிட்டு இருக்கோம். வெரி குட். நான் வந்து கொங்கு வேளாள கவுண்டர். சரி. எங்கள் துணைவியார் வந்து ஐயங்கார். சரி, ரைட். ஓகே. அந்த காலத்துலேயே லவ் மேரேஜ். அந்த காலத்துலேயே லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். சரி. அதனால் வந்து எங்களுக்கு எங்கள் கம்யூனிட்டியில் கிடைச்சாலும் பரவாயில்லை. சரி. அல்லது இன்டர்காஸ்ட் பேரண்டேஜ் அது மாதிரி இருந்தாலும் அந்த மாதிரி இருந்தாலும் பரவாயில்லை. ஓகே. மருமகள் எப்படி வேணுமா?
நல்லா அமைதியாக சரி, நல்லா எங்களை அனுசரித்து ஓகே, அவள் 2 பேருமே சந்தோஷமாக கடைசி வரைக்கும் இருந்து அவளுக்குள்ளேயே அவளே அனுசரித்து இருக்கிற மாதிரி இருக்கணும். நல்ல அம்மா நீங்கள். ரைட், ஓகே. பிரசாந்த்? நான் பிடெக் படிச்சிருக்கேன். சரி. ஹெச்சிஎல்ல டீம் லீடாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே. பொண்ணு வந்து அவங்க அப்பா அம்மா மாதிரி எங்கள் அப்பா அம்மாவை பார்த்துக்கணும். சரி. அதே போல் நாங்களும் அந்த பொண்ணை பார்த்துப்போம். ஓகே. நல்லா ஃபேராக இருக்கணும், நல்லா இருக்கணும், வேறு எந்த எக்ஸ்பெக்டேஷனும் கிடையாது. வெரி குட், வெரி குட். ரைட், ஓகே. நீங்கள் நினைக்கிற மாதிரி, நீங்கள் கேட்குற மாதிரி படித்து உங்களை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடிய அழகான நல்ல மனைவி உங்களுக்கு, சிறந்த மருமகள் உங்களுக்கு கல்யாண மாலை மூலமாக கூடிய விரைவில் வருவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள், வணக்கம். கே பிரசாந்த், பதிவேன் 542599, வயது 28, பிடெக் ஐடி முடித்தவர், சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனலாக ஹெச்சிஎல்லில் சென்னையில் பணியிலுள்ளவர். இவர் நன்கு படித்து பணிக்கு செல்ல விருப்பமுள்ள மணமகளை எதிர்பார்க்கிறார். பிரசாந்த் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் வித்யா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 26, பிஇ எம்பிஏ மேலும் சிஏஐஐபி பண்ணியிருக்கிறாங்க. சென்னையில் ஜூனியர் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு எதிர்பார்க்கிறாங்க. வித்யாவின் எதிர்பார்ப்புக்கேற்ற நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் ஹரிணி தேவராஜன் இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 34, பிடெக் பண்ணியிருக்கிறாங்க. யூஎஸ் ஃப்ளோரிடாவில் டெக்னாலஜி கன்சல்டண்ட்டாக இருக்கிறாங்க. ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நல்ல வேலையில் இருக்கிறவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க. ஹரிணி தேவராஜன் விரும்புகிற மாதிரி அருமையானவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் யூஎஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிற பார்த்த சாரதி அவரை அறிமுகப்படுத்துகிறோம். நாங்கள் தெலுங்கு, சரி, பலிஜநாயுடு, சரி, தமிழ்நாடு ஆரிஜின்ஸ். ஓகே. ஸோ நான் படித்ததெல்லாம் ஹைதராபாடு. ஸோ தட் இஸ் வை ஐ எம் நாட் ஃப்ளூயன்ட் இன் தமிழ். சரி. பசங்கள் 3 பசங்கள். ஃபர்ஸ்ட் 2 டாட்டர்ஸு. ஓகே. ஃபர்ஸ்ட் டாட்டர் லண்டன். ஓகே. ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், மை டாட்டர் ஆல்சோ த்ரூ கல்யாண மாலை. ஓ, வெரி 2010 கல்யாண மாலை பாருங்க. சரி, ஓ, வெரி குட், நல்ல விஷயம். செகண்ட் டாட்டரோட மேரேஜ் வந்து கல்யாண மாலை மூலமாக ஆச்சு. ரொம்ப சந்தோஷம். ரைட், ஓகே. பையனோட எஜுகேஷன் சொல்லுங்கள். எஜுகேஷன் பிஇ. ஓகே. இங்கேருந்து டெபுடேஷனில் போயிருக்காரு. டெபுடேஷன் தான். விசா இஸ் அப் டு 2017 வரைக்கும் விசா இருக்கு. சரி. அதுக்கப்புறம் லெட் ஹிம் டிசைட் வெதர் ஹி வாண்ட்ஸ் டு கண்டினியூ ஆர் கம் பேக் அண்ட் அகைன் கோ லைக் தட். அவனுக்கு அங்கேயே பிடிச்சிருக்கு. தட் இஸ் வை. ஸோ ஹீஸ் ஆன் H1B. மருமகள் எப்படி வேணும்? அன்பு, பணிவு, அடக்கம், அறிவுடைமை. சரி, ரைட், ஓகே. நிச்சயமாக அது மாதிரி ஒரு நல்ல மருமகள் கிடைப்பாங்க. நீங்கள் நல்ல விதமாக வச்சுக்கிற பட்சத்துக்கு அந்த பெண் டெஃபினட்டாக உங்களை மாதிரியே இருப்பாங்க. ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். சிறந்த மனைவி பார்சாரதிக்கு ஒரு அருமையான மருமகள் உங்கள் ஃபேமிலிக்கு உங்களுக்கு கிடைப்பாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள், வணக்கம். எம்பி பார்த்தசாரதி, பதிவேல் 739504, வயது 29, பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவர், டெக்னிக்கல் அனாலிஸ்டாக இன்ஃபோசிஸில் பணியிலுள்ளவர். தற்போது டெபுடேஷனில் யுஎஸ் சென்றுள்ளார். இவர் நன்கு படித்து சாஃப்ட்வேர் துறையில் பணியிலுள்ள மணமகளை எதிர்பார்க்கிறார். பார்த்தசாரதி பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் உங்கள் வீட்டு வரன் பற்றிய விவரங்களை பதிவு செய்ய லாகான் செய்யவும் kmmatrimony.com. மேலும் விவரங்களை பெற கல்யாண மாலை 6/1 ராமசாமி ஸ்ட்ரீட், டி நகர், சென்னை 17, ஃபோன் 24341400. திருமணத்தை நிச்சயித்து தரும் கல்யாண மாலையின் மற்றும் ஒரு சிறப்பான சேவை அதிதி கேட்டரிங் மற்றும் வெட்டிங் பிளானர். கோலம் முதல் ஆரத்தி வரை முழுமையான திருமண சேவையில் 30 ஆண்டுகளுக்கும் மேலாக பெற்றோர்களின் பொறுப்பினை தன் தோளில் சுமந்து தனக்கென்று ஒரு தனி முத்திரையை பதித்துக் கொண்டிருக்கும் நிறுவனம் அதிதி. மண்டபம் புக்கிங், அழைப்பிதழ் வடிவமைத்து அச்சடித்து விநியோகம் செய்வது, பட்டுப்புடவை, நகை என அனைத்து பொருட்கள் வாங்குவதிலும் மிகச் சிறந்தவற்றை நேர்மையான விலைக்கு பெற்றுத் தருவது, நாதஸ்வரம், செண்டை மேளம் என வாத்தியங்கள் ஏற்பாடு செய்வது, திருமணத்தை சம்பிரதாயமாக நடத்தி வைப்பது, பூ மாலைகள், அலங்காரம், மின் விளக்குகள், பலதரப்பட்ட சிறப்பான சைவ உணவு வகைகளை விருந்தினர்களின் தேவைக்கேற்ப சமைத்து அழகாக பரிமாறுவது, சீர்பட்சணம், வரிசை தட்டு, நிச்சயதார்த்த பழ வகைகள், போட்டோ, வீடியோ, தாம்பூலம், பை பரிசு பொருட்கள், இப்படி திருமணத்திற்கு தேவையான எல்லா சேவைகளையும் அதிதி மிக நேர்த்தியாக செய்து வருகிறது. திருமணம் நிச்சயமானவுடன் உங்கள் குடும்பத்தில் ஒருவராக இருந்து உங்கள் பொறுப்பில் மிகப்பெரிய பங்கெடுத்துக் கொண்டு அழகாகவும் அனைவரும் மெச்சும்படியாகவும் நெஞ்சை விட்டு அகலாத நினைவாகவும் திருமணத்தை நடத்தி தர அதிதியை தொடர்பு கொள்ளுங்கள்.
ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே பொக்கிஷமாக நெஞ்சில் புதைந்த நினைவுகளெல்லாம் ஞாபகம் வருதே. நண்பர்களே, நாம் ஒவ்வொரு அந்த சிறு சிறு தானியங்களாக இருக்கட்டும், எண்ணெய்களாக இருக்கட்டும், நம்மளுடைய பாரம்பரிய சமையல் பக்குவமாக இருக்கட்டும், ஒவ்வொன்றுக்கு பின்னாடியும் அறிவியல் ஒளிந்து கொண்டிருக்கிறது. நாம் எல்லாம் புளிக்குழம்பு வைக்கிறோம், சாம்பார் வைக்கிறோம், காரக்குழம்பு வைக்கிறோம், இல்லை மீன் குழம்பு வைக்கிறோம். ஒவ்வொன்றுக்கும் புளியை கரைச்சி அதில் காய்கறி போடுறோமே. யார் சொல்லி கொடுத்தாங்க? அதை வெறும் சுவைக்காக மட்டுமா சேர்க்கப்பட்டுள்ளது? நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் நியூட்ரிஷன் சமீபத்தில் ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்காங்க. புளி கரைசலில் காய்கறிகளை வேக வைத்தால் மட்டும்தான் காய்கறிகளினுடைய சத்து அதிகமாக வீணாகாதுன்னு. யார் சொல்லி கொடுத்தாங்க இந்த அறிவியலை? நான் கடந்த 2-3 ஆண்டுகளுக்கு முன்னாடி இங்கே கிளீவ்லாண்டில் ஒரு சொசைட்டி ஆஃப் இன்டகிரேட்டிவ் ஆங்காலஜின்னு ஒரு கான்ஃபரன்ஸ், அதுக்காக வந்திருந்தேன். அங்கே ஒரு அறிஞர் பேசுகிறாரு, இந்தியாவில் மட்டும்தான் கோலன் கேன்சரில் ஒரு பர்டிகுலர் வெரைட்டி கேன்சர் வராது, அந்த இருக்க ஜீனுக்கு மட்டும் வராது. ஏன் தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா இங்கே இருக்கிற மக்கள் அன்றாடம் நாம் சமையலில் சேர்க்கக்கூடிய மஞ்சள், அந்த மஞ்சள் கிட்டத்தட்ட 260 வகையில் புற்றுநோய் வருகையை தடுக்கிறதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. மிளகாவற்றல் எங்கெல்லாம் சேர்க்குறோமோ அங்கெல்லாம் மஞ்சள் சேர்ந்துருக்கு. ஆனால் மிளகாவற்றல் ஒரு சில நேரத்தில் அந்த மிளகாவத்தலை தனியாக சாப்பிட்டோம்னா புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த மிளகாவத்தலோட மஞ்சள் சேரும் பொழுது அந்த புற்றுநோயின் வருகையை குறைக்கிறதுன்னு இன்றைக்கி அறிவியல் பூர்வமாக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் தெரியுமா? அங்கே ஊரில் இங்கே எப்படின்னு தெரியல, பீஸா ஆர்டர் பண்ணி அதுக்கு மேலே மிளகாவத்தலை தனியாக பொடி பண்ணி தூவுறான். அந்த மிளகாவத்தல் கீழே உள்ளதில் ஏதாவது உனக்கு நடக்காமல் போனாலும் மேலே நான் தூவுறேன், அதில் மொத்தமாக போய் சேர்ந்துரு அப்படின்னு. அவசியமாக நமக்கு என்ன தேய்க்கிறோம், என்ன தடவுறோம், எதெல்லாம் போட்டிருக்கோம். ஒருத்தர் வந்து சொன்னார், சார் அதில் என்ன சார் மேலே நிறைய ஆலிவ்ஸ் போட்டிருக்காங்க, மெக்சிகன் பெப்பர் இருக்குது, எவ்வளோ பெப்பர் இருக்குது, எவ்வளோ நல்ல நியூட்ரிஷியஸ் பீஸாலாம் வந்திருக்கு, உங்களுக்கு தெரியாதா அப்படின்னாரு. எங்கள் ஆயா ஒரு பீஸா செய்வாங்க, தோசை மாவு சுட்டு அதுக்கு மேலே நிறைய வெங்காயம் போட்டு வீட்டில் இருக்கக்கூடிய பீன்ஸு கேரட் எல்லாத்தையும் அறுத்து அது மேலே போடுவாங்க. அதை விட பெஸ்ட்டான பீஸா ஒன்று இருக்குமா? அது நம்ம ஊரில் அதுக்கு பேர் ஆனியன் ஊத்தப்பம் அப்படின்னு வச்சுருக்காங்க. அதில் யூஸ் பண்ண அந்த மாவு எங்கேயும் புளிக்க வைக்கிறதுக்காக பிரத்யோகமாக கெமிக்கல் போட்டு மேலே உப்புறதுக்கு இன்றைக்கி பீஸாவுக்கான பேஸ் செய்கிறாங்களே உப்ப வைக்கிறதுக்கு, அது மாதிரி யாராவது கோதுமை மாவில் பொட்டாசியம்லாம் போட்டு கெமிக்கல்லாம் போட்டால் உப்ப வைக்கிறோம். ஆனால் அந்த ஊத்தப்பமும் அந்த காய்கறிகள் போட்டு சுடக்கூடிய தோசை எந்த வகையிலையும் நம்ம கெடுதல் பண்ணாது. ஆனால் இந்த ஜந்து ஒன்று கீழே இருந்து கெடுக்கும், இல்லை மேலே போடுற மிளகாவத்தல் மூலமாக கெடுக்கும். இப்படி பல்வேறு உணவுகள் அன்றாடம் இன்னைக்கு வரக்கூடிய உணவுகள் நம்மை தொடர்ந்து நாம் உணவை தின்கிறோமா அல்லது உணவு நம்மை தின்கிறதா என்கிற அளவுக்கு மோசமாக போய்கொண்டிருக்கிறது. பாரம்பரிய உணவுகள் மட்டும்தான் பாதுகாப்பானதாக இருக்கும். நான் அதற்காக அத்தனை பழைய விஷயங்களும் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லலை. கொஞ்சம் அறிவியல் கண்களை வைத்து உற்று பார்ப்போம். புதுசாக வர்றதெல்லாம் மட்டும், பெரிய தொழில்நுட்பத்தால் வர்றதெல்லாம் மட்டும் மிகச்சிறந்ததுன்னு நினைக்க வேண்டாம். பழையவற்றை, நாம் இழந்தவற்றை கொஞ்சம் மீட்டெடுத்து அவற்றையெல்லாம் நாம் அன்றாட உணவில் சிறுதானியங்களாகவோ புது பக்குவங்களாகவோ நாம் மீட்டெடுத்து கொண்டு வந்தால் மட்டும்தான் ஆரோக்கியமான வாழ்வு நிலைபெறும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இனிமேல் ஓட்ஸ், பீட்சா, பர்கர் அதெல்லாம் நம்ம இன்னொரு ரீதிங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது மேலே வேறு சில்லி ஃப்ளேக்ஸ் போடுறதை பற்றி அவர் ரொம்ப கிளாரிட்டியோடு கொடுத்துருக்காரு. அடுத்ததாக உங்கள் ஊர் ஆள் ஜெயமாறன் மேடம், நல்ல கரகோஷத்தோட வாங்க. தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருப்பவன் சுயநலவாதி. தானுண்டு தன் சமுதாயம் உண்டு, தானுண்டு தன் மொழியுண்டு, தானுண்டு தன் இனமுண்டு என்று நினைப்பவன் தியாகி. என்னை கவர்ந்த பேராசிரியர் சுபவியின் வரிகள் இவை. இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருக்கும் கல்யாண மாலை நிறுவனத்தாருக்கும், என்னை மலைக்க வைக்கும் பேச்சுக்களுக்கு சொந்தக்காரர்களான மேடையில் அமர்ந்திருக்கும் அறிஞர் பெருமக்களுக்கும், உலகெங்கும் நிறைந்திருக்கும் சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கும், அன்பார்ந்த எங்கள் அட்லாண்டா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். வாழ வைத்த தியாகங்கள் என்பது என் தலைப்பு. மகாத்மாவை மறந்துட்டு தியாகங்களை பேச முடியாது.
சவுத் ஆப்பிரிக்காவில் 20 வருஷம் கோட் சூட்டெல்லாம் போட்டுக்கிட்டு வழக்கறிஞராக இருந்தவர் மதுரையில் ஒரு விவசாயியை பார்த்து அவரை மாதிரியே ஒரு வேஷ்டியை மட்டும் இடுப்பில் கட்டிக்கிட்டு இனிமேல் இதுதான் என் உடை என்று ஒரே இரவில் முடிவு செய்தார். உப்புக்காக 240 மைல்கள் நடந்தார். சளைக்காமல் சிறைக்கு போனார். நாட்டில் கலவரம் நடந்தப்பெல்லாம் அவர் உண்ணாவிரதம் இருந்தார் 17 தடவை. தன்னை வருத்தியே நம்மை திருத்த நினைத்தார். ஒரு நாடாக அடிமைப்பட்டோம், 2 நாடுகள் ஆக்கி விடுதலை தந்தார்கள். இனிமையாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து ஒற்றுமையாக இருங்கன்னு சொன்னார். வீட்டில் அண்ணனும் தம்பி சண்டை போட்டால் அப்படித்தானே அம்மா அப்பா சொல்லுவாங்க. அதனால்தான் அவர் தேச தந்தை. ஆனால் இவர் இருந்தால் தானே நம்மளை விட்டு கொடுக்க சொல்கிறாரு அப்படின்னு நம்ம அவரை விட்டு கொடுத்துட்டோம். அஹிம்சா வழியில் சுதந்திரம் வாங்கி தந்தவருக்கு நாம் திருப்பி கொடுத்தது மரண தண்டனை. அந்த உயிர் தியாகம் எனக்கு சொன்னது என்ன? பள்ளிவாசல் இருந்த தெருவில் தான் நான் வளர்ந்தேன். உடம்பு சரியில்லைன்னா அம்மா அங்கே தான் மந்திரிக்க கூட்டி போவாங்க. நிறையா தடவை போயிருக்கேன். கேத்தலிக் இன்ஸ்டிடியூஷன்ஸில் படித்தேன். சேப்பல் போகாமல் ஒரு நாள் கூட ஸ்கூலுக்கு போனதில்லை. வீட்டில் கந்த சஷ்டி கவசம் படிக்கிற குடும்பம் தான் நாங்கள். எனக்குள்ளே எந்த குழப்பமும் இல்லையே. வீட்டுக்கு யாராவது ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு போனாங்கன்னா அவங்க போன உடனே இவங்க என்ன ஆளுக அப்படின்னு கேட்பாங்க. நான் அப்படியெல்லாம் கேட்குறதே இல்லையே. ஜாதி மத பேதம் இல்லாத முற்போக்குவாதி நான் அப்படின்னு தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஒரு நாள் என் பையன் ஸ்கூலில் இருந்து வந்தான். எனக்கும் அவனுக்கும் நடந்த உரையாடல் இது. என்னடா மேத்தில் என்ன மார்க்கு? ஐகாரனே அம்மா, பி வாங்கினா கிழிச்சிருவோம்ல, அதான் ஏன்ட்டான். நம்ம விடுவோமா? ஏ சரி, என்ன மார்க்கு? ஐகார 95 அம்மா. 5 மார்க் எங்கே விட்ட? I just made one mistake அம்மா. மைக்கேல் was the only person who got 100 in our class. யார்? அந்த சைனீஸ் பையன் தானே? அம்மா, you are being a racist அப்படின்னு சொன்னான் பாருங்க. அப்போதான் தெரிஞ்சுது ஜாதியையும் மதத்தையும் வச்சு மட்டும் இல்லை, ஏஷியன்ஸ்னா அறிவாளிகளாக இருப்பாங்க, ஆப்பிரிக்கன்ஸ்னா அப்படி இருப்பாங்க, மெக்சிகன்ஸ்னா இப்படி இருப்பாங்கன்னு. நேஷனாலிட்டியை வச்சு ஒருவரை பாகுபடுத்துவது கூட தவறு என்று அவன் எனக்கு உணர்த்திய போது நான் காந்தியை நினைத்து பார்க்கிறேன். தனக்கு கிடைக்காத கல்வி தம் பிள்ளைகளுக்காவது கிடைக்கணுமேனு போராடி படிக்க வச்சுச்சு. 12வது படிச்சிருந்த தன்னுடைய மகளுக்கு நடக்கவிருந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தி தன் குடும்பத்தோட முதல் பட்டதாரியாக தன் மகளை உருவாக்கிய அந்த பெண். ஞாபகம் வருதே வாழ வைத்த தியாகங்கள் பற்றி திருமதி ஜெயாமாறன் தொடர்கிறார் அடுத்த வாரம். தாய்க்கு குழந்தையின் மேல் காதல், சிலருக்கு இயற்கையின் மேல் காதல், கணவனுக்கோ மனைவியின் மேல் காதல், இப்படின்னு சில நம்பிக்கையில தான் நிறைய பெண்கள் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. சார், நான் என் தூரத்து சொந்தக்காரன் ஒருத்தக்கிட்ட சொன்னேன் யூஎஸ் போகிறேன் அப்படின்னு. பிளேன்லையா போகிற? ஆமாம், பிளேனில் தான் போகிறேன்னு. இப்போல்லாம் பிளேன் நடு கடல்லையே விழுந்துருதாமே. உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் KMmatrimony.com.